சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். த ரியல் பேன் இந்தியா ஸ்டார் யார் அப்படிங்கிற பேச்சுக்கள் தான் போயிட்டுருக்கு. பேன் இந்தியா ஸ்டார்னா என்ன அப்படின்னா, தெலுங்கில் தான் இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் அந்த வார்த்தை உருவாச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். பாகுபலி படம் வருது. பிரபாஸ் அவர்கள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சின்ன சின்ன படங்கள் ரீஜனல் மூவிஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தார். பாகுபலி ஒரு மிகப்பெரிய பேன் இந்தியா ஹிட் ஆகுது. பேன் இந்தியாவில் உள்ள லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயுமே படத்தை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. மிகப்பெரிய ஹிட்டு. எல்லா ஊர்லேயும் எல்லா சிட்டி வில்லேஜஸ் இண்டெடுக்கு ஏபி சென்டர் எல்லா சென்டர்லையும் பிரபாஸ் தெரிகிறாரு. ஓகே, இவர் தான் பேன் இந்தியா ஸ்டார் அப்படின்னு முத்திரை கொடுத்துட்டாங்க. அவருடைய அடைமொழியே பேன் இந்தியா ஸ்டார் பிரபாஸ் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஓகே, இவர் தான் நம்பர் 1 பேன் இந்தியா ஸ்டார் அப்படிங்கிற இருந்த நிலையில் RRR படம் வருது. ராம் சரண், அதுக்கப்புறம் என்டிஆர் நடிக்கிறாங்க, ஜூனியர் என்டிஆர். அவங்களும் மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அதையும் ஒரு குளோபல் ஸ்டார், இவரும் மிகப்பெரிய பேன் இந்தியா ஸ்டார் அப்படின்னு கொண்டு வராங்க. கேஜிஎஃப் வருது, அதுவும் எல்லா லாங்குவேஜ் ஹிட் ஆகுது. அவரையும் நம்ம ஒரு பேன் இந்தியா ஸ்டார்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த பேன் இந்தியா ஸ்டார் இந்த வார்த்தைக்கான மீனிங்கே ஒரு படம் ஒரு ரீஜனல் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது, எல்லா மொழிகளையும் டப் பண்ணி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா பேன் இந்தியா ஸ்டார்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்னுடைய பார்வையில் ஒரு ரியல் பேன் இந்தியா ஸ்டார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹீரோ ஒரு படத்தில் நடித்து அது 4-5 லாங்குவேஜில் டப் பண்ணுறது ஒரு பேன் இந்தியா ஸ்டார் கிடையாது. ஒரு ஹீரோ இருக்கக்கூடிய எல்லா பேன் இந்தியா லாங்குவேஜிலையும் நடிக்கணும், அங்கேயும் மார்க்கெட் கிரியேட் பண்ணணும், அங்கேயும் அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும். அவங்க தான் ரியல் பேன் இந்தியா ஸ்டார் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதற்கு முன்னாடி தமிழில் யார் இதை பண்ணியிருக்காங்க கேட்கும்போது கமல்ஹாசன் அவர்கள் பண்ணியிருக்காரு. அவை சண்முகி சாச்சி 420 அப்படின்னு ரிலீஸ் ஆச்சு ஹிந்தியில். மிகப்பெரிய ஹிட்டு. அவர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பார். அந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் பாலிவுட்டில் சில படங்கள் நடித்தார். அப்போ அமிதாப் பச்சன் பீக்கில் இருந்தார். அப்பவும் கூட கமல்ஹாசன் த த்ரெட் டு மும்பை அண்ட் பாலிவுட் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய நாளிதழ்லாம் ரிலீஸ் ஆச்சு. ஓகே, கமல்ஹாசனை பார்த்து சில இந்திய ஹீரோக்கள் எல்லாமே பயப்படுறாங்க அப்படிங்கிற லெவலில் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஹிந்தியில் சில பட வாய்ப்புகள்லாம் குறைச்சாங்க. கமல்ஹாசனுக்கு மட்டும் இல்லை, தமிழ்லேருந்து யார் போனாலுமே ஹிந்தியில் அந்த சில பட வாய்ப்புகள் குறைப்பாங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கூட இது நடந்திருக்கு. ஹிந்தியில் மிகப்பெரிய சென்சேஷன் ஆனார், மியூசிக் டைரக்டர் ஆனார். அங்கேயும் சில பட வாய்ப்புகள்லாம் குறைச்சி சில பிரச்சனைலாம் கிரியேட் பண்ணார். அவரே அதை சொல்லியிருக்காருன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஹிந்தியில் இந்த பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. கமல்ஹாசன் அவர்கள் தொடர்ந்து ஹிந்தியிலும் மலையாளம், தெலுங்கு அண்டு தமிழ் எல்லா லாங்குவேஜும் நடித்தார். ஒரு பேன் இந்தியா ஸ்டாராக கிரியேட் ஆனார். இப்போ ரீசெண்ட் டைமில் யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது துல்கர் சல்மான் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 25 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. பண்ண 25 படங்களும் ஒரு பெஸ்ட் ஃபிலிமோகிராஃபியின் இந்தியன் சினிமான்னு எடுத்துக்கிட்டால் அது டிகியோட படங்கள் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே தெரியும், கோவிட் டைம்ஸில் அதிகம் பார்க்கப்பட்ட படங்கள் டிகியோடது தான். எல்லா ஓடிடிலையும் எல்லா படங்களும் ஒரு ட்ரெண்டிங் நம்பர் 1ல் இருந்தது டிகியோட படங்கள் மட்டும்தான். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, தமிழில் ஹேசினாமிகா பண்ணுறாரு, தெலுங்கில் சீதாராமம் பண்ணுறாரு, ஹிந்தியில் த சுப் பண்ணுறாரு, திரும்பவும் மலையாளத்தில் த கிங் ஆஃப் கோதா அதையும் ப்ரொடியூஸும் பண்ணுறாரு, திரும்ப மலையாளத்தில் போய் ஒரு படம் பண்ணுறாரு. இந்த மாதிரி இருக்க எல்லா லாங்குவேஜஸும் பேக் டு பேக் படங்கள் பண்ணுறாரு. எல்லா படங்களும் மிகப்பெரிய ஹிட் ஆகுது, மிகப்பெரிய மார்க்கெட் கிரியேட் ஆகுது. அதுதான் இந்த ரியல் பேன் இந்தியா ஸ்டார்னு சொன்னேன். அந்த வகையில் த கரண்ட் ஜென்ரேஷனில் துல்கர் சல்மான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பேன் இந்தியா ஸ்டாராக கிரியேட் ஆகிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம மக்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் ஆகுது, ஒரு யாஷ் மாதிரி பிரபாஸ் மாதிரி வந்தால் தான் பேன் இந்தியா ஸ்டார் நினைக்கிறாங்க. ஆனால் டிகே சைலண்ட்டாகவே அவர் ப்ரூவ் பண்ணிட்டு வராரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ சில படங்கள் தோல்வி அடைஞ்சிட்டே வருது. கண்டிப்பாக ஐ எம் த கேம் அப்படிங்கிற படத்தில் மிகப்பெரிய கம்பேக் கொடுப்பாருன்ற எந்த சந்தேகமும் இல்லை. தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா த ரியல் பேன் இந்தியா ஸ்டார் அப்படின்னா த தனுஷ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 25 படங்கள் பண்ணுறாரு, மிகப்பெரிய அங்கீகாரம் எங்கேயுமே கிடைக்கல. அவர் தமிழ்லேயே மிகப்பெரிய அளவில் மதிக்கலை. ஒரு டயர் 3 டயர் 4 லெவலில் தான் அவர் வச்சுருந்தாங்க. 25 படத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தார். ஓகே, நானே படம் டைரக்ட் பண்ணுறேன்னு பவர் பாண்டி படம் டைரக்ட் பண்ணார், ராயன் பண்ணார், நிலவுக்கு என்மேல் கோபம் பண்ணார், இப்போது இட்லி கடை பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு பேக் டு பேக் படங்கள் பண்ணுறாரு, நடிக்கிறாரு, பாடுறாரு. ஓகே, 365 டேஸில் 360 டேஸும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய தமிழில் ஒரே ஆக்டர்னா தனுஷ் அவர்கள் தான் சொல்லுவேன். இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடிய பைலாங்குலான குபேரா படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹிந்தியில் தேரே இஸ்க் மெயின் நடிச்சிருக்காரு. ஹாலிவுட்டில் எடுத்துக்கிட்டோம்னா த கிரே மேன், எக்ஸ்ட்ராடினரி ஜர்னி ஆஃப் ஃபக்கீர் அப்படிங்கிற படங்களும் நடிச்சிருக்காரு. தமிழில் இட்லி கடை படம் அவரே டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இளையராஜாவுடைய பயோபிக், மாரி செல்வராஜுடைய ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அப்துல் கலாம் அவருடைய ப்ராஜெக்ட்டும் அவர் தான் பண்ணுறாரு. பயோபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தனுஷோடைய ஃபேஸ் தான் வந்துடுது. இளையராஜா ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட். நிறைய பேர் அவருடைய வாழ்க்கை வரலாறு படம் இருக்கும்னு நினச்சாங்க. சில பேர் கதையும் எழுதி வச்சாங்க. எங்கெங்கேயோ சுற்றி கடைசியில் தனுஷ் கிட்ட வந்துச்சு, அவர் தான் ஆக்ட் பண்ணுறாரு. அப்துல் கலாம் ப்ராஜெக்ட் நிறைய ஆக்டர்ஸ் கிட்ட போச்சு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மாதவன் அவர்கள்ட்டையும் போச்சு. அந்த ப்ராஜெக்ட்டும் இப்போ தனுஷ் கிட்ட தான் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ த மிசைல் மேன் அப்துல் கலாம் உடைய ப்ராஜெக்ட் தனுஷ் பண்ணுறாரு. இதனுடைய அப்டேட் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் அவ்வளோன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இந்த படத்துக்கு தனுஷ் அவ்வளோ ஆப்டாக இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான நிறையா ஸ்கோப் அங்கே இருக்கும். அது எல்லாமே தனுஷ் தூக்கி சாப்பிட்ருவார் அப்படின்னு சொல்லணும். தமிழில் ஒரு மிகப்பெரிய பேன் இந்தியா ஸ்டார்னா தனுஷ் மட்டும்தான்.
ஓகே, இந்த அப்துல் கலாம் படம் ஓடுமா, செல்ஃப் எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சில சந்தேகங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம்ராஜ் தான் வந்து படத்தை இயக்குறாரு. ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமான ஆதிபுருஷ் படத்தை இயக்குனது தான் ஓம்ராஜ்னு சொல்லணும். ஏன்னா, ஒரு 500 கோடி செலவில் எடுக்கிறாங்க. மோஷன் கிராஃபிக்ஸ், அனிமேஷன் எல்லாமே ட்ரை பண்ணுறாங்க. படம் வந்து பெருசாக செல்ஃப் எடுக்கல. போட்ட 500 கோடி எடுத்தாங்களா அப்படிங்கிறத மிகப்பெரிய சந்தேகமாக இருந்துச்சு. பிரபாஸ் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட ஓம் கம் டு மை ரூம் அப்படின்னு கொஞ்சம் மிரட்டுவார். அந்த படத்தின் இயக்குனர் அப்துல் கலாம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறனால கொஞ்சம் இடிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சுன்னா படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நீங்கள் யாரை மிகப்பெரிய பேன் இந்தியா ஸ்டார்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தனுஷுடைய எக்ஸ்ட்ராடினரி லைனப்ஸுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ உங்களுடைய பதிவுகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய சினிமா வீடியோக்கள், மூவி வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து எங்களை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.